ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 200 பேருக்கு சிக்கன் குருமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1 லிட்ரு விவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய் அது நல்லா சூடாகி வந்த உடனே அதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா சூடாக்கி எடுக்கணும். அந்த மாதிரி சூடாக்கி வந்தோடனே லைட்டாக இதை வந்து கிளறி கொடுக்கணும். இனி வந்து இதற்கு தேவையான ஒரு 4 கிலோ பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பல்லாரியையும் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். அந்த பல்லாரியும் இது கூட தட்டி அதையும் வந்து நல்லா கிண்டி கிளறி கொடுக்கணும். அது வந்து அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி பல்லாரியை தட்டி அதையும் வந்து நல்லா கிண்டி கிளறி கொடுக்கணும். அந்த மாதிரி கிண்டி கிளறி கொடுத்துட்ருக்கும்போது அடுத்தது வந்து இதற்கு தேவையான மல்லி இலை, புதினா இலை, ரம்பை இலை இந்த 3யுமே கட் பண்ணி இந்த மாதிரி இதையும் கொஞ்சம் நிறையவே மல்லி இலை இருக்கணும், சேர்த்துக்கிடணும். அப்புறம் வந்து இது நல்லா வெந்து வந்த உடனே இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி ஒரு 2 கிலோ ஆப்பிள் தக்காளியை நாங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி கிளறி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடும். இதை சேர்த்து இதையும் வந்து நல்லா கிண்டி கிளறி கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி போல் கிடைக்குது நம்மளுக்கு. இதில் வந்து இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். 100 கிராம் மஞ்சள் பொடி, ஒரு 200 கிராம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். 200 கிராம் மிளகுத்தூள், ஒரு 250 கிராம் 300 கிராம் மல்லிப்பொடி சேர்க்கலாம். ஒரு 300 கிராம் பெருஞ்சீரக பொடி சேர்க்க போகிறோம். இந்த பெருஞ்சீரக பொடியும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோ அண்டி குருணை அதை வந்து நம்ம ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பிளெண்டரில் போட்டு, அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. அதை வந்து மிக்சியில் உள்ள தண்ணி அதை கழுகி அதில் விட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு லிட்ரு தயிர், நல்ல கெட்டியான தயிர் 1 லிட்ரு இதையும் விட்டு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். அப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி கிடைக்குது. கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இனி வந்து ஒரு 25 கிலோ சிக்கன் நாங்கள் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ரெடியாகி வந்து கொஞ்சம் லைட் திக்னஸ்ஸாக கொஞ்சம் கிரேவியாக நாங்கள் சப்பாத்தி பூரிக்கு ரெடி பண்ணுறோம்.